இன்ப நாள் இது, இனிய நாள் இது. ஆற்றிலே பேட்டரி சிவா படத்தில் வந்த பாடல் வரியா இல்லை உதயத்தில் வந்த உதித்த பாடல் வரியா என்று தெரியாது. இந்த தலைப்பே வெற்றி பெறுவதற்குரிய தலைப்பு. அந்த தலைப்பை பெயர் தாங்கி நடக்கக்கூடிய விழாவில் தலை சிறந்த நாயகனாக இன்று திரையுலகத்தை தாங்கி பிடித்து கொண்டிருக்கும் என் அகமாலும் தம்பி செல்லுமணி அவர்களே, நாளைய திரையுலகின் நன்னம்பிக்கைகளாக வீற்ற வரக்கூடிய தம்பி தமிழ்குமரன் அவர்களே, ராதாகிருஷ்ணன் அவர்களே, கமலக்கண்ணன் அவர்களே, ஜி தொலைக்காட்சியின் கௌசிக், புதிதாக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய சகோதரர் ராகவன், கண்டுகொண்டேன் என்ற பெயரில் என் பெயரை பார்த்து தன் மனதில் ஒரு மதிப்பு மரியாதை கொடுத்த வர்கீஸ் அவர்களே மற்றும் திரை நட்சத்திரங்களே, தொழில்நுட்ப வல்லுநர்களே, அதற்கு மேலாக தனக்கென வாழா பிறர் குழியாள் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட பெண்மணி தான் நங்கை நல்லாள் சரண்யா லூயிஸ். அவர் இந்த படத்துக்கு தயாரிப்பாளர்னு சொல்லும்பொழுது நான் பலமுறை அவர் சொல்லுவேன், எல்லாருக்குமே ஓடி ஓடி உழைக்கிறேம்மா, உனக்காக எப்போ உழைப்பேன்னு கேட்பேன். அதுக்கு காலம் இருக்குது அங்கிள், காலம் இருக்குது அங்கிள்னு சொன்னாங்க. அந்த நாள் இந்த நாள் தான், அதனால்தான் இது இனிய நாள். அவருக்கு அடுத்ததாக லூயிஸ் என்று அடுத்த தயாரிப்பாளர். ஆனால் மூணாவது தயாரிப்பில் அவர் மகனை சொல்கிறார், அவன் தலை சிறந்த பாடகனாகவும் தலை சிறந்த இசையமைப்பாக வரக்கூடியவன் எட்வின். ஆகவே அவன் தயாரிப்பாளர் என்பதை தவிர்த்து அந்த பெயர் உனக்கு மட்டும்தான் சரண்யாவுக்கு பொருத்தும் என்று சொல்கிறேன். இங்கு பார்க்கக்கூடிய முன்னோட்டத்தை பார்க்கும்போது மிக சிறப்பான ஒரு எதிர்கால தலைமுறையை உருவாக்கக்கூடிய படைப்பாக இந்த படைப்பாளிகள் வருவார்கள் என்று அறுதியிட்டு உறுதி கூறலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்று இருக்கக்கூடிய சினிமா, இன்று இருக்கக்கூடிய சூழல் மிக மிக ரொம்ப வீழ்ச்சிகரமான சூழலில் இந்த சிலையுடன் போய்கொண்டிருக்கிறது. அதை தாங்கி நிறுத்துவதற்கு நான் ஒருவரை தான் பெருசாக நம்பின்னு இருக்கிறேன், அது தம்பி செல்லுமணி தான். அவரால் மட்டும்தான் இந்த திரையுலகை சத்தியமாக நிலைநிறுத்த முடியும். அதற்காக தனக்கென வாழா பிறர் கொள்ளையாண்டு அவர் எப்படி புலன் விசாரணை தந்து ஒரு புதிய வரலாறு படைத்தவர். கேப்டன் பிரகாரனை தந்து இந்திய திரையுலகில் ஆட்டி படைத்தவர். அப்படிப்பட்டவர் இந்த திரையுலகத்துக்காக, இந்த உழைப்பாளர்களுக்காக, திரையுலகத்துக்காக தன்னையே மெழுகுவத்தியாக நாளொரு மேனியும் பொழுதுமோ உருகி தன்னை உருக்கி கொண்டிருக்கிறார். அவருக்கு நாங்களெல்லாம் ஒரு கொடையாக இருந்து அவரை காப்போம். அவர் மேலும் மேலும் சிறந்து விளங்கிட என் ஆத்மார்த்த மகிழும் நெகிழும் கலந்த நிகழ்வுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தொலைக்காட்சி தொடர் மாபெரும் வெற்றி தொடராக வரும் என்பது அறுதிட்டு உறுதி கொள்ளலாம். செவி குளிரும் சிந்தமிழும் இசை கண்டிப்பாக பேசப்படும். எதிர்கால சினிமாவுக்கு ரத்ன கமலிட்டு வரவேற்கும் ஆற்றிலே பேட்டரி மாபெரும் வெற்றியடைய வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.